அடாடாடா, பீச் ஓரத்தில் காற்று வாங்குறது சுகமே சுகமாடா, ரொம்ப சுகமாக இருக்குது. இந்த மாதிரி பீச் ஓரத்தில் அடிக்கடி இந்த வெயில் அப்போ வந்து உட்காந்தா நமக்கு வெயிலே தெரியாதுடா. என்ன கடவுளுடைய படைப்பில் இப்படி ஒரு அபூர்வமா, என்ன செய்யுது. சரி ரைட்டு. டேய் பூமிநாதா, அங்கே பாருடா, யாரோ ஒரு வயசானவர் பீச்சில் நின்றுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்து கேளுடா. சரிடா அறிவாடா, யார் அவர் எங்கேருந்து வந்தாருன்னு கேட்குறேன்டா. கேட்டு சொல்கிறேன்டா. ஹலோ பெரியவரே, யார் நீங்கள்? ஏன் பீச்சில் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஃபேமிலி இல்லையா உங்களுக்கு? தம்பிங்களா, நான் சும்மா தான் வந்தேன். பீச்சில் காற்று வாங்கலான்னு வந்தேன். வீட்டில் படுத்து தூங்க முடியல. ஏசி போட்டும் கொஞ்ச நேரம் தான் உட்கார முடியுது, அதுக்கப்புறம் உட்கார முடியல. சரி பீச்சுக்கு வந்தேன், காற்று வாங்கலாம்னு நினச்சேன். அந்த காலத்தில் நான் காற்று வாங்க வந்தேன், ஒரு கவிதை கொண்டு வந்தாய், இந்த கண்ணி என்ன அப்படிலாம் பாட்டு பாடியிருக்காங்க. செம்மையா இருந்தது. இப்பெல்லாம் தான் என்ன பண்றது, காற்றும் வர மாட்டுது, பாட்டும் வர மாட்டுது. ரெண்டுக்கு நடுவில் என்ன வருதுன்னு எனக்கே தெரியல. சரி சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? நானும் எங்க அண்ணனும் ஃப்ரெண்டு, 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். ஆனால் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிப்போம். பீச்சுக்கு வந்தோம், கிளாஸை கட் அடிச்சுட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். வாத்தியார் தொல்லை தாங்க முடியல தான் பீச்சுக்கு வந்தோம். உன் தொல்லை அதை விட தாங்க முடியல ஒன்று எனக்கு தோணுது. நானாவது பேசிட்டு இருக்கேன், எங்கள் அண்ணன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அறிவாளம் பார்த்துக்கோ, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. ஏன்னா பெரியவரே, உன்னால தான் பாட்டு பாட முடியுமா? எங்களுக்கு பாட்டு பாட தெரியும், எங்களுக்கு டான்ஸ் ஆடவும் தெரியும். எல்லாம் அடக்கிட்டு இருக்கோம், பஞ்சபூதங்களை அடக்கி வச்சுட்டு இருக்கோம். உடனே மாதிரி வெளில காட்ட முடியும். எப்போ தேவையோ அப்போ தான் காட்டுவோம், புரியுதா? சும்மா ஏதாவது ஆடிட்டே இருக்காது. வாங்க சும்மா